வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகமே உலுக்கி இருக்கிறது. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரபலம் மாரடைப்பு அல்லது புற்றுநோயின் காரணமாக இறந்து போகிறாங்க. இந்த மாரடைப்பு புற்றுநோயின் காரணமாக இறந்து போவது சமீப காலமாகவே ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இது பொதுவாக சொல்லணும்னா மாரடைப்பு என்ற சொல்ல கேட்டாலே பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் வரை பொதுமக்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் நிறைய பிரபலங்கள் உயிர் பிழைத்ததே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா 21 வயதிலிருந்து 45 வயதுக்குள் உட்பட்ட பொதுமக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் தான் அதிகமாக மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போகிறாங்க. இது புள்ளி விவரம் அதிகமாக காண்பதால் ரொம்பவே அச்சம் ஏற்படுகிறது நிறைய பேர்த்துக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு திரைப்பட நடிகர் காலமாகியிருக்கிறார். இவருடைய மறைவு ஒட்டுமொத்த சினிமா துறையுமே உலுக்கியிருக்கிறது. இவருக்கு நிறைய பேர் நேரில் போயும் இணையதளத்தின் வாயிலாகவும் அஞ்சலி செலுத்திட்டு வருகிறாங்க. யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல், அவங்க எப்படி இறந்து போனாங்க, அவங்களுடைய இறந்ததுக்கான மருத்துவ அறிக்கை இப்போது வெளியிட்டிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல்னு. அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருஷ்யம் படம் நடிகர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. ரசிகர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பிரபலங்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. பிரபல பாலிவுட் நடிகர் அசீர் வராங் இவர் தனாயில் திடீரென காலமாகியிருக்கிறாரு. இவருக்கு வயது 55. அவரது மரணத்திற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தவே கிடையாது. அக்ஷய்குமாருடைய சூரியவன்ஷி மற்றும் அஜய் தேவ்களின் திருஷ்யம் படங்களில் நடித்து ரசிகரிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகராக இருந்து வராரு. இது குறித்து வெளியான அறிக்கையின்படி நடிகர் சிறிது காலமாகவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்கிறாரு. கடந்த ஆண்டு டிசம்பரில் மஞ்சள் காமாலை நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாரு. திடீரென உடல்நலம் குறைவின் காரணமாக உயிரிழந்தும் போயிருக்கிறாரு. அவரது மறைவு செய்தி வெளியானதுமே சமூக வலைதளங்களில் ரசிகர்கள், நண்பர்கள், திரைத்துறையினர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. சுயாதீனா திரைப்படத்தில் தயாரிப்பாளர் அரின்பால் இன்று நடிகர் அசீர் வராங்கினி மறைவை அறிந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. அவருடன் பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவர் உருவாக்கிய நினைவுகள் அவரது பணி நிலைத்திருக்கட்டும். உங்களை மிஸ் பண்ணுகிறோம் ஆசிஸ்ஜி என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆசிஸ் அமிதாப் பச்சன், ரன்வீர் சிங், அமீர் கான் மற்றும் கரீனா கபூருடன் பல நட்சத்திரத்துடன் இணைந்து நடித்திருக்கிறாங்க. அவங்க மர்தானி, சர்க்கஸ், சிம்பா மற்றும் ஏக் வில்லன் ரிட்டர்ன்ஸ் படங்களில் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.